கோயம்புத்தூர்ல தேர்ட் இயர் படிக்கிற எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ரூம் எடுத்து ஒரு 3 பசங்களா தங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்பதான் ரமலானுடைய மாதமும் வருது. சஹர் உணவுக்கு பக்கத்துல எந்த பள்ளியுமே கிடையாது. சரி, தொலைவில் இருக்கிற பள்ளிவாசலுக்கு போலானாலும் கூட அவங்க கிட்ட வாகன வசதியும் கிடையாது. ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு சாப்பிடலாம்னு நினைச்சா கூட 2 பரோட்டா 150 ரூபாய். அது அன்றாட செலவுன்னு அவங்க எடுத்து வைக்கிற ஒரு காசு. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? முதல் நாள் ராத்திரியே பரோட்டா தோசைன்னு வாங்கி வச்சிடறாங்க. சஹருடைய நேரத்துல பார்சலை திறந்து பார்த்தா ஒண்ணு காஞ்சு போயிருக்கும், இல்ல அதனுடைய தன்மை மாறி இருக்கும். பல நாள் அவங்களுடைய உணவு அப்படித்தான் கழிஞ்சிருந்திருக்குது. இப்படி எத்தனை சகோதரர்கள் தெரியுமா? இந்த ரமலான் டைம்ல எங்களுக்கு நோன்பு வைக்க போதுமான வசதி இல்லை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க பிரெட் பழம் இதை வச்சு தான் நாங்க சகர் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த ஜீவசாந்தி ட்ரஸ்ட் பத்தி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அதனால நீங்க எங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா இன்ஷால்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. போன வருஷம் வரைக்கும் 5000 நோன்பாளிகளுக்கு ஜீவசாந்தி அறக்கட்டளை சார்பா சஹர் உணவு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த வருஷம் கூடுதலா எத்தனை பேர் தெரியுமா? 100 இல்ல 200 இல்ல, கிட்டத்தட்ட 2000 மாணவ மாணவியர்கள், பயணவாசிங்க, மருத்துவமனையில சிகிச்சை எடுக்கக்கூடியவங்கன்னு எங்களுக்கும் சஹர் உணவு வேணும்னு கூடுதலா இந்த வருஷம் 2000 நோன்பாளிகள் அதிகமா இருக்கிறாங்க. 7000 நோன்பாளிகளுக்கு 40 வாகனங்கள்ல 300க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களோட. இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அதுல 100 தன்னார்வலர்கள் முஸ்லிம்களே கிடையாது. இஸ்லாமியர்களின் சஹர் உணவை இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் கொடுத்து முழுமையடையுதுன்னு சொன்னா அதுவும் கோயம்புத்தூர்ல அல்ஹம்துலில்லாஹ். காந்திபுரம், சிங்காநல்லூர், அவினாசி ரோடு, திருச்சி ரோடு, பாலக்காடு ரோடு 7000 நோன்பாளிகளுக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் சஹர் உணவை ஜீவசாந்தி அறக்கட்டளை சகோதரர்கள் கையிலேயே கொடுத்துட்டு வர்றாங்க. போன வருஷம் வரைக்கும் பல சகோதரிகள் ஏதாவது ஒரு பள்ளிவாசல்ல இரவு தொழுகையை முடிச்சுட்டு வேக வேகமா ஓடி வந்து சஹர் உணவை பேக் செய்யக்கூடிய பணியில ஈடுபடுவாங்க. இறைவனுடைய அருளால அதே இடத்துல தொழுமிடத்தை அமைச்சு இரவு தொழுகையும் முடிச்சுட்டு நிம்மதியோட நோன்பாளிகளுக்கு உணவை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நீங்களும் அங்க போக நினைச்சீங்கன்னா கட்டாயமா போங்க. ஒரு நபருக்கான சஹர் உணவிற்கு ஆகக்கூடிய செலவு 60 ரூபாய். ஒரு நாளைக்கு 7000 நோன்பாளிகளுக்கு கிட்டத்தட்ட 4,20,000 ரூபாய் வருது. நீங்களும் உங்களுடைய பங்களிப்பை கொடுக்க நினைச்சீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் போடுறேன். அதை கிளிக் பண்ணி எத்தனை சஹர் உணவு கொடுக்க நினைக்கிறீங்களோ அதற்கான தொகையை செலுத்தி ரிசிப்டையும் பெற்றுக்கொள்ளலாம்.